வெல்கம் டு பிரபு மேத்ஸ். தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியோட அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் உங்களுக்கு ஃபாலோ பண்ணி கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ அதில் ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட்டை நம்ம இப்போ இந்த வீடியோவில் பேச போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோர்ஸ் அண்டு கேம்பஸ் ப்ரிஃபரன்ஸ் எப்படி செட் பண்ணுறது, எப்படி செட் பண்ணால் நம்மளோட லோ லெவல் கட் ஆஃப் இருந்தால் கூட நமக்கு டிஎன்ஏயூவில் சீட் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு நியூவாக வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட லெவன் சப்போர்ட் நம்மளோட சேனலுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நான் இப்போ உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் என்னோட ஸ்டூடெண்ட்டோட ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மில் இருக்கிற கோர்ஸ் அண்டு கேம்பஸ் ப்ரிஃபரன்ஸை நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இவங்களோட கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. கட் ஆஃப் மார்க்கும் கூட நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் பாருங்கள், அவங்களோட மார்க்கும். ஸோ 192 வருது இவங்களுக்கு. ஸோ 192ங்கிறப்போ இப்போ இவங்க மதுரை காலேஜ் கிடச்சி இப்போ அங்கே படிச்சுட்ருக்காங்க. சரிங்களா, மதுரையில் படிச்சுட்ருக்காங்க. ஸோ அவங்க செட் பண்ண ஒரு கோர்ஸ் அண்டு கேம்பஸ் ப்ரிஃபரன்ஸை மாடலுக்காக நான் கொடுத்துருக்கேன். சரியா, அவங்களுக்கு ப்ரைவசி பர்பஸ்க்காக அவங்களோட நேம் எல்லாமே நான் வந்து டிஸ்பிளேவில் காமிக்கல. ஓகேவா. ஸோ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், அவங்க பிஎஸ்சி ஹார்ன்ஸ் அக்ரிகல்ச்சர் தான் படிக்கணுங்கிறத டிசைட் பண்ணிட்டாங்க. வெரி கிளாரிஃபிகேஷன், ரொம்ப முக்கியமான ஒரு கிளாரிஃபிகேஷன் இது. சரிங்களா, நாம் ரொம்ப கிளாரிஃபைடாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். சார், என்னோட கட் ஆஃப் இருக்கிறத தவிர எனக்கு பிஎஸ்சி அக்ரி தான் சார் படிக்கணும் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டிங்கன்னா, நீங்கள் செட் பண்ண வேண்டிய கோர்ஸ் அண்ட் கேம்பஸ் ப்ரிஃபரன்ஸ் ரொம்ப முக்கியம். இப்படி தான் நீங்கள் செட் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டில் பிஎஸ்சி ஹார்ன்ஸ் அக்ரிகல்ச்சர் மட்டும்தான் இருக்கிற எல்லா காலேஜும் கொடுத்துட்டாங்க பாருங்கள். சரியா, 10 ப்ரைவேட் கவர்மெண்ட் காலேஜ், இதை தாண்டி 28 கவர்மெண்ட் காலேஜ். ஸோ இது எல்லாமே டோட்டலாக அவங்க கொடுத்துருக்குறாங்க. அதில் 1 or 2 மட்டும் அவங்க அவாய்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டில் பாருங்கள், உங்களுக்கு கட் ஆஃப் லெவல் வந்து கண்டிப்பாக 185க்கு மேலே அல்லது 184 183க்கு மேலே இருக்குன்னா பிஎஸ்சி ஹார்ன்ஸ் அக்ரிகல்ச்சர் தான் உங்களுக்கு கிடைக்கணும்னு நீங்கள் விருப்பத்தில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி கோர்ஸ் அண்ட் கேம்பஸ் ப்ரிஃபரன்ஸை செட் பண்ணுறது சேஃப். சரிங்களா, ஃபஸ்ட்டில் இருக்கிற கவர்மெண்ட் காலேஜ் எல்லாமே கண்டிப்பாக கொடுத்துருங்க. சரியா, பிஎஸ்சி ஹார்ன்ஸ் அக்ரிகல்ச்சர்னு சொல்லி அந்த கவர்மெண்ட் காலேஜை இந்த ஆர்டர்லேயே கொடுங்க. இதுதான் நமக்கு பெஸ்ட்டான ஆர்டர். பார்த்தீங்கன்னா நீங்கள் கோயம்புத்தூர் ஃபர்ஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க, யூனிவர்சிட்டி அடுத்து மதுரை கொடுத்துருக்காங்க, திருச்சி கொடுத்துருக்காங்க, திருநெல்வேலி, அடுத்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை, குடுமியான்மலை, புதுக்கோட்டை, அடுத்து தஞ்சாவூர். இது இந்த ஆல்ட்ரேஷன் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். அதாவது திருநெல்வேலிக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரடியாக தஞ்சாவூர் கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து திருவண்ணாமலை கொடுக்கலாம், அதுக்கப்புறம் புதுக்கோட்டை கொடுக்கலாம், தென் கரூர், செட்டிநாடு, அதுக்கப்புறம் நாகப்பட்டினம். ஏன்னா இந்த 3 காலேஜும் லாஸ்ட்டில் உள்ள 3 காலேஜும் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக 2 இயர்ஸுக்கு முன்னாடி நமக்கு ஓப்பன் பண்ணதா அப்படிங்கிறப்போ அந்தளவுக்கு இன்ஃப்ரா இருக்காதுன்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயுமே எல்லா விஷயங்களையும் சரி பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணவே தேவையில்லை. கோர்ஸ் அண்டு கேம்பஸ் ப்ரிஃபரன்ஸ் செட் பண்ணுறப்போ கோர்ஸை முதல்ல டிசைட் பண்ணிடுங்க. பிஎஸ்சி ஹார்ன்ஸ் அக்ரிகல்ச்சர் தான் படிக்க போகிறீங்க அப்படின்னா, அதுதான் உங்களோட எய்மில் இருக்குது அப்படின்னா நீங்கள் இது போல் செட் பண்ணுறது. ஃபஸ்ட்டில் உங்களோட கட் ஆஃப் லெவலும் பேஸ்டு. சரிங்களா, 183க்கு மேலே இருந்தது அப்படின்னா, 184 185 அதுக்கு மேலே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் காலேஜில் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொஞ்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, கட் ஆஃப் லெவல் கொஞ்சம் குறைஞ்சதுன்னா அந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறப்போ நீங்கள் இது மாதிரி செட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் அஃபிலியேட்டட் காலேஜை முதல்ல அடுத்து கொடுத்துருக்காங்க. பிஎஸ்சி ஹார்ன்ஸ் அக்ரிகல்ச்சருக்கு தான் அடுத்து கொடுத்துருக்காங்க. குமரகுரு இன்ஸ்டியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சர், அதெல்லாம் ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா டாப் மோஸ்ட் ப்ரைவேட் காலேஜ் குமரகுரு. சரியா, வானவராயரும் சரி, அதில் ஆதிபராசக்தியும் சரி, ஸோ அரவிந்தர் அக்ரிகல்ச்சர் காலேஜ், அதே மாதிரி எம்ஐடி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே மேக்ஸிமம் நம்மாழ்வார், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு ஃபில் ஆகிடும். சீட்டு வந்து தங்கப்பழமோ, இதெல்லாம் எஸ்ஆர்எஸ்ஸு, சரியா, தந்தை ரோவர், இதெல்லாமே ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு ஃபில் ஆகிடும். ஸோ இந்த ப்ரிஃபரன்ஸை நீங்கள் ஃபஸ்ட்டில் செட் பண்ணலாம். இல்லை சார், எனக்கு வந்து கட் ஆஃப் லெவல் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் நான் என்ன சார் செய்யட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட் ஆஃப் லெவல் கம்மியாக இருக்குது, நீங்கள் அக்ரி தான் படிக்கணும்னு விரும்புகிறீங்க அப்படின்னா, அதாவது லெஸ் தென் 180ல் இருக்குது அல்லது லெஸ் தென் 175ல் உங்களோட கட் ஆஃப் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா, அக்ரி தான் படிக்கணும்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் காலேஜ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி. நிறைய பேர் கேட்பீங்க, சார் நான் கவர்மெண்ட் காலேஜுக்கு கிடைச்சா என்ன சார் பண்ணுறது, பின்னாடி எனக்கு செகண்ட் ரவுண்ட்லேயே தேர்ட் ரவுண்ட்லேயே கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பாக நமக்கு செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்லாம் நடக்கிறதுக்கு அக்ரியை பொறுத்த வரைக்கும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. அது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 1:5 ரேஷியோலேயே ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்லேயே மெஜாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸை அட்டன் பண்ண வச்சுருவாங்க. அதை வச்சு உங்களுக்கு ஃபஸ்ட் ரவுண்ட் அலாட்மெண்ட் கொடுப்பாங்க, செகண்ட் ரவுண்ட் அலாட்மெண்ட் தான் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்களே ஒழிய கவுன்சிலிங்கை வந்து நடத்த மாட்டாங்க. ரொம்ப ரேர். கடைசியாக பார்த்திங்கன்னா எனக்கு இன்னும் ஸ்டூடெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும், அதுவும் பிஎஸ்சி ஹார்ன்ஸ் அக்ரியெல்லாம் ஃபில் ஆகிடும். பிடெக் ப்ரோக்ராம்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கு வந்து செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ப்ரீவியஸ் இயர்ஸில் 1
நான் 2 இயர்ஸில் நடந்திருக்கு. அது மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அக்ரியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கட் ஆஃப் லெவல் கம்மியாக இருக்கிறப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக உங்களுக்கு பிடிச்ச ப்ரைவேட் அஃபிலியேட்டட் காலேஜை கொடுங்க. நீங்கள் அஃபிலியேட்டட் காலேஜ் கொடுக்குறப்போ இன்னொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க, கொஞ்சம் நியர்பையில் இருக்கிறதா கொடுங்க. சரிங்களா? ஏன்னா அது உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவு சேஃபாக இருக்கும். ஒரு சில ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை நீங்கள் சரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு சேஃபாக இருக்கும். இல்லை சார் நான் அதுலேயும் டாப் மோஸ்ட் காலேஜ் தான் கொடுப்பேன் அப்படின்னா, இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் இந்த ப்ரிஃபரன்ஸில் இந்த காலேஜெல்லாம் ஃபஸ்ட்டில் கொடுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த காலேஜை நீங்கள் ஃபஸ்ட்டில் கொடுக்கலாம். அது பெஸ்ட் ஒன்றா இருக்கும். சரிங்களா? எப்போ உங்களுடைய கட் ஆஃப் லெவல் கம்மியாக இருக்கிறப்போ ப்ரைவேட் அஃபிலியேட்டுக்கு நீங்கள் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம். இல்லை சார் எனக்கு டிஎன்ஏயூவில் எனக்கு சீட் எடுக்கணும், கட் ஆஃப் லெவல் எனக்கு கம்மி அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, நீங்கள் பிஎஸ்சி ஹார்ன்ஸ் அக்ரிகல்ச்சரை மட்டும் ஃபாலோ பண்ணாமல் உங்களுக்கு ஃபாரஸ்ட்ரி இருக்குது, செரிகல்ச்சர் இருக்குது, ஹார்டிகல்ச்சர் இருக்குது. ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே நீங்கள் போக யோசிக்கலாம். அதுக்கு இந்த லெவல் கட் ஆஃப்ங்கிறது கண்டிப்பாக தேவைப்படாது. சீட்டுங்கிறது கம்மி தான், பட் இருந்தாலும் இந்த அளவுக்கு ஹை கட் ஆஃப்ங்கிறது போகாது. ஏன்னா ஹை கட் ஆஃப் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ரெஃபர் பண்ணுறது பிஎஸ்சி ஹார்ன்ஸ் அக்ரிகல்ச்சர் மட்டும் தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ரெஃபரன்ஸுக்கு எது முன்னாடியே கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் அஃபிலியேட்டை நீங்கள் கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். அண்ணாமலை யூனிவர்சிட்டியை தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஒரு எய்டட் யூனிவர்சிட்டி. அதில் உங்களுக்கு எய்டட் சீட்ஸும் இருக்குது, செல்ஃப் சப்போர்ட்டிங் சீட்ஸும் இருக்குது. ஸோ அதில் செல்ஃப் சப்போர்ட்டிங்கும் உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நான் போன வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், அந்தளவு கொடுக்கல. ப்ரைவேட் நம்ம அஃபிலியேட் தேடி போய் நம்ம ஜாயின் பண்ணுறதோ அல்லது த்ரூ மேனேஜ்மெண்ட் சீட்டில் ஜாயின் பண்ணுறதை விட கம்மியாக தான் இருக்குது. அதனால் நீங்கள் அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கும் அப்ளிகேஷனை போட மறந்துடாதீங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன். உங்களுக்கு அக்ரி தான் உங்களோட எய்மாக இருக்குது அப்படின்னா, ஸோ கொஞ்சம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், அதாவது எய்டுங்கிறப்போ உங்களுக்கு டிஎன்ஏயோட கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சருங்கிறது இதுலேருந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ணாமலை யூனிவர்சிட்டி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். அப்ளை பண்ண மறந்துடாதீங்க. நிறைய பேர் காந்திகிராம் பற்றி கேட்டிருந்தீங்க. திண்டுக்கல் காந்திகிராம்லேயே நீங்கள் அக்ரி படிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பட் அதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கியூர்டு எக்ஸாம் வேணும், காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டோட மார்க் வேணும். அது இருந்ததுன்னா நீங்கள் அதுக்கும் அப்ளை பண்ணிவிடுங்க. அது உங்களுக்கு நடந்து முடிஞ்சு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இங்கே ஆன்லைனில் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. நாமளும் காந்திகிராம் பற்றி உங்களுக்கு அப்டேட் கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருப்போம். ஓகேவா? ஸோ இந்த லெவலில் இருக்கிறவங்க நீங்கள் கட் ஆஃப் லெவல் கம்மியாக இருக்கிறவங்கலாம் இதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. பிடெக் ப்ரோக்ராம்ஸ்க்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுடைய ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக அந்த கோர்ஸை சைடில் மென்ஷன் பண்ணிவிட்டு தென் கவர்மெண்ட் காலேஜே நீங்கள் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக கவர்மெண்ட் காலேஜே கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ உங்களுக்கு அலாட் ஆகிறது எல்லாமே சிஸ்டமேட்டிக்காகவே அலாட்மெண்ட் தான். ஓகேவா? இவங்களுமே பாருங்கள் லாஸ்ட்டில் இன்கேஸ் நமக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இல்லைனா பிடெக்கில் பயோ இன்ஃபர்மேட்டிக் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு அருமையான கோர்ஸ் பிடெக் ப்ரோக்ராம்ஸில் பயோ இன்ஃபர்மேட்டிக். ஆனால் அது செல்ஃப் சப்போர்ட்டிங். சரிங்களா? பிடெக் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே செல்ஃப் சப்போர்ட்டிங். ஏன்னா நார்மலாக இருக்கிற சயின்ஸ் ஸ்ட்ரீம் ஃபீஸை விட இதில் உங்களுக்கு மினிமம் ஒரு 70,000 அதிகமாக இருக்கும் செல்ஃப் சப்போர்ட்டிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ பிடெக் ப்ரோக்ராம்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்குறது, சார் அந்த அளவுக்கு ஸ்கோப் இருக்குமா சார் அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக ஸ்கோப் இருக்குது. நாம் எந்த லெவலில் அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு வர்றோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் டிஎன்ஏவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து எந்த கோர்ஸ் எடுத்தாலும் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. இதை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குது, அதுக்குள்ளே தமிழ் மீடியம் இருக்குது. நமக்கு பிஎஸ்சி ஹார்ன்ஸ் அக்ரிகல்ச்சரும் சரி, பிஎஸ்சி ஹார்ன்ஸ் ஹார்டிகல்ச்சரும் சரி, தமிழ் மீடியம் இருக்குது. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சார் தமிழ் மீடியம் பண்ணால் வேல்யூவா சார் அப்படின்னு. கண்டிப்பாக ஈக்குவலன் டு இங்கிலீஷ் மீடியம் தான், அதில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ நீங்கள் தமிழ் மீடியத்துக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்கலாம். சரிங்களா? கோர்ஸ் அண்ட் கேம்பஸ் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறப்போ, சார் நான் அப்ளை பண்ணிட்டேன் சார், இப்போது இந்த அளவுக்கு கிளாரிட்டி எனக்கு முதல்ல இல்லை சார், நான் இப்போ சேஞ்ச் பண்ண முடியுமா சார், எடிட் பண்ண முடியுமா அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இப்போதைக்கு நீங்கள் எடிட் பண்ண முடியாது. ஒரே ஒரு சான்ஸ் இருக்குது நமக்கு. உங்களை இன்கேஸ் கவுன்சிலிங்க்கு கூப்பிடுறப்ப நீங்கள் கவுன்சிலிங் ரேங்க் ரேஞ்சுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா, உங்களை கவுன்சிலிங்க்கு கூப்பிட்றப்போ கண்டிப்பாக நீங்கள் என்றைக்கு உங்களுக்கு கவுன்சிலிங் சொல்லியிருக்காங்களோ அந்த டைம் பீரியடில் கண்டிப்பாக நீங்கள் மறுபடியும் ஒரு தடவை ரீஅரேஞ்ச் பண்ணலாம். சரிங்களா? கவுன்சிலிங்கிறதே அதுதான், ஆன்லைன் கவுன்சிலிங்கிறதே. நாம் நம்மளுடைய கோர்ஸ் அண்ட் கேம்பஸ் ப்ரிஃபரன்ஸை மறுபடியும் ரீசெட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க. அந்த டைமில் கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த அளவுக்கு கிளாரிட்டி இருக்கணும். ஒரு சில பேர் வந்து தவறான கோர்ஸ் அண்ட் கேம்பஸ் ப்ரிஃபரன்ஸை செட் பண்ணுறதுனால கட் ஆஃப் லெவல் அதிகமாக இருந்தால் கூட அவங்களுக்கு சீட்ஸ் வந்து கிடைக்காம போயிடுது. ஒரு சில பேர் கம்மியான கட் ஆஃபாக இருப்பாங்க, ஆனால் கவர்மெண்ட் காலேஜில் சீட் எடுப்பாங்க. சரியா? அதுக்கு காரணம் இப்போ நம்ம சொன்ன இந்த டிஃபரன்ஸ் தான். ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டிஎன்ஏயூவில் கவர்மெண்ட் காலேஜ் த்ரூ கவர்மெண்ட் கேம்பஸ்குள்ளேயே நம்ம சீட் எடுத்துடலாம். தமிழ் மீடியம் வரைக்கும் நமக்கு ரெஃபரன்ஸ் கொடுங்க. சரிங்களா? ஸோ இது மேக்ஸிமம் நிறைய பேர் இந்த கோர்ஸ் அண்ட் கேம்பஸ் ப்ரிஃபரன்ஸில் பண்ணுற தப்புனால தான் அவங்களோட சீட்டை வந்து இழக்கிறாங்க. சரியா? பின்னாடி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சார் செகண்ட் ரவுண்டுக்கெல்லாம் நமக்கு எந்த லெவலில் சார் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது, செகண்ட் ரவுண்ட்லாம் கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. செகண்ட் ரவுண்ட் அலாட்மெண்ட் தான் வரும். ஃபஸ்ட் ரவுண்டு கவுன்சிலிங் நடந்து முடிஞ்சதை வச்சு ஃபஸ்ட் ரவுண்டில் யார் யாரெல்லாம் அட்டன் பண்ணாங்களோ அவங்கள எடுத்துக்குவாங்க, அவங்கள ஃபஸ்ட்டில் அலாட் பண்ணுவாங்க. சரியா? மறுபடியும் அதில் வேக்கன்சி இருக்கா, செகண்ட் ரவுண்ட் அலாட்மெண்ட் தான் வரும். யாரை வச்சு? ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அட்டன் பண்ணியிருந்தாங்கல்ல, அதில் ஃபஸ்ட் ரவுண்ட் அலாட்மெண்ட்டில் யார் யாருக்கெல்லாம் சீட்டு
கிடைக்காம இருக்கோ அவங்க எல்லாருக்கும் மறுபடியும் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அட்டன் பண்ணவங்களை வச்சு தான் செகண்ட் ரவுண்ட் அலாட்மெண்ட் வரும். இப்போ அதுலேயும் உங்களுக்கு வேகன்சி வருது அப்படின்னா தேர்ட் ரவுண்ட் அலாட்மெண்ட் வரும். அலாட்மெண்ட் தான் உங்களுக்கு மறுபடியும் வந்துட்டுருக்கும். இதுக்கடையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லைடிங் ப்ராசஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ ஸ்லைடிங் ப்ராசஸ் பற்றி நான் அடுத்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயில்டாக நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்லைடிங் ப்ராசஸும் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற அதனால நமக்கு ஒரு சான்ஸ் இருக்கா அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம அதில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகேவா. ஸோ இன்னும் இது சம்மந்தமான அப்டேட் எதுவும் டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சரிங்களா. நான் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் வைக்கிறேன், அதிலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நாம் அக்ரி சம்மந்தமான எல்லா அப்டேட்டையும் உங்களுக்கு கொடுத்துட்டு இருப்போம். ஸோ இந்த வருஷத்தோட ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க, உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் உங்களோட சப்ஸ்கிரிப்ஷனை கொடுங்க. ஏன்னா இது ஒரு எஜுகேஷனல் சேனல், உங்களால் மட்டும்தான் இதை க்ரோ பண்ண முடியும். ஓகேவா. தேங்க்யூ.